முத்து நாயகியே போற்றி. என்னங்க, அப்பா இல்லை, நம்ம கூட அம்மா இல்லை, எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. என்றைக்குமே நம்ம கூட தாங்க இவங்க இருப்பாங்க. நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க. நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம டெய்லி சாப்பாடு செய்கிறோம் இல்லையா? அமாவாசைக்கு தான் நம்ம சாப்பாடு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. பிரதோஷத்தன்னைக்கு தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்றைக்கி நான்வெஜ் எடுத்தால் கூட ஒரு பிடி சாதம் கொண்டு போய் அவங்களுக்கு வச்சிட்டோம்னா காக ரூபத்தில், காகமாவோ எறும்பாவோ அணிலாவோ பூனைக்குட்டியாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இது உண்மைங்க, பொய் கிடையாது. உண்மைக்கே நிதர்சனமான ஒரு உண்மை. அதைத்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நானும் என் பொண்ணுங்களும் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிடையில கண்டிப்பாக நான் சிக்கன் எடுத்தேன்னா எங்கள் வீட்டில் வந்து காகம் கத்துங்க. இதிலிருந்தே தெரியுதா நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் போகலைன்னு. நம்ம கூட தானே இருக்காங்க அவங்க. அதனால் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னெலாம் கவலையே படாதீங்க. என்றைக்குமே நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, டெய்லி நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் ஒரு பிடி சாதம் எடுத்து வெளியில் வச்சிட்டோம்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் எடுத்துட்டோம், உழப்பிட்டோம், நம்ம வைக்கலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை டெய்லி ஒரு காகத்துக்கு வைங்க, வெளியே காகத்துக்கு வைங்க. அது காகமாவோ அணிலாவோ எறும்பாவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக சாப்பிடும். நம்மளை விட்டு போனவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க. நம்மளை விட்டு போல நீங்கள் அதை நினச்சி கவலையே படாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 2 நாளில் ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது